ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் PKN கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனாக 1 லைன் வந்து சுகர் பீடை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். மறுபடியும் 4mm பீடையும் சுகர் பீடையும் நான் 1 லைன் கொடுத்துருக்கேன். இது நெக் பூராவுமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா பியர்ட்ஸையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி கொடுத்து அதுக்கு அடுத்த லைனாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் 4mm பீடையும் சுகர் பீடையும் இந்த பியர்ஸ்க்கு அடுத்த லைனாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சுகர் பீடை கொடுத்து இந்த நெக் பார்டரை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த லுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டான லுக்காக இருக்கும். எப்பயுமே நடுவில் இருந்து நீங்கள் மார்க்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நடுவில் இருந்து நான் 1.25 இன்ச் அளவுக்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அதில் வந்து க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் கலர் ஸ்டோனில் வந்து நடுவில் ஒன்றும் பக்கத்தில் அந்த சைடும் இந்த சைடும் திலகம் ஷேப்பில் இருக்கிற க்ரீன் கலர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நெக் பூராவுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் கலர் ஸ்டோனுக்கும் அந்த குந்தன் ஸ்டோனுக்கும் நான் அவுட்லைனாக வந்து சுகர் பீடை கொடுத்துருக்கேன், ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்டு ஸ்டோனுக்கு வந்து அவுட்லைனை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது அந்த குந்தன் ஸ்டோனுக்கு நீங்கள் அவுட்லைனை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா ஸ்டோனுக்குமே நான் அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா நான் பியர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2mm சைஸில் இருக்கிற பியர்ஸ் தான். இந்த பியர்ஸை வந்து சுகர் பீடையும் பியர்ஸையும் மாற்றி மாற்றி கொடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் நான் மேலே ரெண்டையும் கீழே அந்த ஒரு திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனுக்கு வந்து நடுவில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடில் கொடுத்துட்டேன், அதுக்கு அடுத்து நடுவில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அந்த கேப்பில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஈவனான ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரியே எல்லாம் அந்த ஸ்டோன் டிசைனுக்குமே நான் இந்த பியர்ஸையும் சுகர் பீடையும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த க்ரீன் கலர் ஸ்டோனுக்கு அவுட்லைனாக நான் வந்து கோல்டு கலர் சுகர் பீடை அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் சுகர் பீடையும் ஒயிட் கலர் பியர்ஸையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி கொடுத்து இந்த மாதிரி 3 திலகம் ஷேப் வர மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து சுகர் பீட் சைஸில் இருக்கும். சுகர் பீடை விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு பெருசாக இருக்கும். இது 1mm சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது பேக் நெக்கில் அங்கங்கே ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைனாக சுகர் பீடையும் அந்த பியர்ஸையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். இதே மாதிரியே நெக்கு பூராவுமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.